காரசாரமாக ஒரு சூப்பரான சமையல் பண்ணி சாப்பிட்ணும். என்ன பண்ணலாம்? பச்சை மிளகா சட்னியும் சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10-15 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதோட கொஞ்சம் தேங்காய், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, பெரிய உருளைக்கிழங்கா 4 பார்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிட்டு, கெட்டியான தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, சூடான சப்பாத்தி எடுத்து அதை உருளைக்கிழங்கு மசாலா, தயிர் பச்சடி, பச்சை மிளகா சட்னி தொட்டு அப்படியே சாப்பிட்டா சும்மா அமிர்த மாதிரி இருக்கும். எனக்கு நினச்சா வாயில் எச்சி ஊறுது. சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு நல்லா ஒரு புடி பிடிக்கணும். பாடி ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. மணி 7 ஆக போகுது. இந்த ஷின்ஷனை இன்னும் காணமே. நைட்டு நியூ இயர் பார்ட்டிக்கு போகணும். இப்போவே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடறேன். அப்போ தான் சீக்கிரமாக கிளம்ப முடியும். தாய்க்குளமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மா, என்ன ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க போல். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். அம்மா, அது என்ன மூஞ்சில் வெள்ளையாக பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருக்கீங்க? அது ஒன்றும் பேஸ்ட் இல்லை, ஃபேஸ் மாஸ்க். நைட்டு நியூ இயர் பார்ட்டிக்கு போகணும். அதனால் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டால் தான் நீங்கள் அழகாக இருப்பீங்க. இல்லைன்னா உங்களை பார்க்கவே முடியாது. இல்லைம்மா, சும்மா வாயை மூடு. ஃப்ரிட்ஜில் போய் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வா. ஐஸ் வாட்டர் எதுக்குமா? அப்படி கேளு. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ஐஸ் வாட்டர் போட்டு ஒத்தி எடுத்தா ஸ்கின்ல ஓப்பன் ஆன போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தெரியுமா? அம்மா, உங்கள் நாலேஜுக்கு நீங்கள் ஒரு பெரிய பியூட்டி பார்லர் வச்சுருக்கணுமா? சரி, நீ போய் முதல்ல ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வா. இதோ எடுத்துகிட்டு வரேம்மா. அம்மா, விடுங்கம்மா, நான் உங்கள் ஃபேஸில் இருக்கிறத ஐஸ் வாட்டரில் ஒத்தி எடுக்கிறேன். வேணா ஷின்ஷன், நானே பண்ணிக்கிறேன். அம்மா, சொன்னால் கேளுங்கம்மா. நான் பண்ணுறேம்மா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. சரி, நீயே பண்ணு. என்னம்மா, இதை போட்டால் உங்கள் ஃபேஸ் அழகாக இருக்குன்னு சொன்னீங்க. பழைய மாதிரி தான் இருக்கு. அப்படியா? இல்லையே, இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை இருக்குது. என்னம்மா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாஸ்க் போடுங்க ஃபேஸ்க்கு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. அப்படியா? சரி இரு, நான் போய் கொஞ்சம் மூலிகை பொடி கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டாக தெரியும். அம்மா, நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக உக்காருங்கம்மா. நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வேணா ஷின்ஷன், நானே போய் எடுத்துகிட்டு வரேன். அம்மா, அது உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தானே இருக்கும். நானே போய் எடுத்துகிட்டு வரேம்மா. நானே மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு போட்டு விட்றேம்மா. ப்ளீஸ்மா, எனக்கும் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா. அப்படியா? சரி, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பச்சை கலர் பாக்ஸில் இருக்கும் மூலிகை பொடி. அது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு எடுத்துகிட்டு வரியா? சரிம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக படுத்துட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மூலிகை பொடி. இப்போது இதை தண்ணி போட்டு கலக்கணும். தண்ணி நீ எங்கே இருக்க? அம்மா முதல்லையே இந்த மூலிகை பொடியை கலந்து வச்சுருக்காங்க. அதை மறந்துட்டாங்க போல இருக்கு. அது தெரியாமல் என்னை வேற கலந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுக்கா. வர வர எல்லாம் மறந்து போயிடுறாங்க. நல்ல வேளை நான் இதை பார்த்தேன். இப்போது இது எடுத்துகிட்டு போய் அம்மா மூஞ்சில் நல்லா அப்ப வேண்டியது தான். அம்மா, நான் மூலிகை பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. நீங்கள் கண்ணா நல்லா மூடிக்கோங்க. நான் உங்கள் ஃபேஸில் போட்டு விட்றேன். நிஜமாவா ஷின்ஷன்? சரி, பார்த்து போடு. ஷின்ஷன், இந்த ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கே. அதோட மூஞ்சி வேற எரியுது. என்ன பண்ண ஷின்ஷன்? அட என்னம்மா நீங்கள், வர வர உங்களுக்கு எதுவுமே சரியாக ஞாபகமே இருக்கிறது இல்லை. நீங்கள் தான் அந்த மூலிகை பொடியை கலந்து டைனிங் டேபிளில் வச்சுருந்தீங்களே, அதுதான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மூஞ்சிக்கு போட்டேன். என்னது, நான் மூலிகை பொடி கலந்து டேபிள் மேலே வச்சேனா? ஐயோ, நீ அதையா எடுத்துகிட்டு வந்த? அது மூலிகை பொடி இல்லை, மிளகா சட்னி. ஐயோ,
ஐயோ என் மூஞ்சி போச்சே, கண்ணெல்லாம் எரியுதே. ஐயோ, உன் பேச்சு கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். அம்மா, இப்போ உங்கள் மூஞ்சி பார்க்கறதுக்கு சிவப்பா நல்லா அழகா இருக்குமா? ஒன்று என்ன பண்ணுற பாரு.